சங்கத்திற்கு ஒரு பெயர் வைத்தார்கள். பேரே ஒரு செய்தியை சொல்லும், பொது அறிவு. அது மட்டுமே நம்மை உயர்த்தும் என்று உணர்ந்து நண்பர்கள் பொது அறிவு சங்கம் என்று சொல்லி பெயரை வைத்து பொது அறிவிலே தேர்ச்சி பெற்று பல சிகரங்களை தொட்டவர்கள், அரசு பணியிலே பல அலுவல்களை தொட்டவர்கள், இந்தியா முழுவதும் தென்னிந்தியா முழுவதும் ஆட்சி செய்த பல அதிகாரிகளை இந்த சங்கம் உருவாக்கியிருக்கிறது. இந்த சங்கம் தனது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த தீர்மானத்துக்கு ஒப்புதல் அளிக்கும் விதத்திலே உங்களின் கரகோஷத்தை எழுதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த முப்பெரும் விழாவில் நம்ம பல பேருக்கு பல பொறுப்புகள் கொடுத்தோம். எல்லாரும் அந்த பொறுப்பில் ரொம்ப அருமையாக எல்லாரும் அந்த பொறுப்பில் ரொம்ப அருமையாக பணியாற்றிக்கிட்டு வரீங்க. இருந்தாலும் ஒரு சிலருக்கு இந்த பொறுப்பை விட எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு சிலருக்கு எண்ணங்கள் இருக்கலாம். அப்படி யாராவது உங்களுக்கு எண்ணம் இருந்ததுன்னா நீங்க சொன்னீங்கன்னா நான் பொறுப்பை மாற்றி கொடுப்பேன். இந்த பொதுக்குழு தீர்மானம் எடுக்கும். யாராவது சொல்ல வரீங்க அதன்படி ஏற்கனவே நமது சங்கத்தினுடைய ரிட்டையர்டு முனிசிபல் கமிஷனர் திருநாகராஜ் அவர்களுக்கு எனக்கு ஜூனியர் குரூப் செக்ரட்டரி எனக்கு வேண்டாம், எனக்கு பழைய கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தால் இன்னும் அதிகமாக செயல்படுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம ஏற்றுக்கலாமா? அவர் சொல்றது நியாயம் இருக்கு. புரோபகண்டா செக்ரட்டரி போஸ்டை கொடுத்துடலாம். கரெக்டா? யாராவது எதிர்ப்பு தான் சொல்லணும். இல்ல அதே மாதிரி ஒரு பொருளாளர் இருக்கிறார் திருநாகரசு, அவருக்கும் எனக்கு ஜூனியர் செக்ரட்டரி வேணாம்பா, எனக்கு பொருளாளர் போஸ்டே கொடுங்கன்னு சொல்றாரு. ஏற்கனவே ஒரு பொருளாளர் இருக்கிறார், பரவாயில்ல. ஒரு சங்கத்துக்கு 2 பொருளாளர் இருக்கலாம். ஒன்று டூர் குரூப் பார்த்துக்கலாம், ஒன்று ஜென்ரல் அக்கௌண்ட்ஸை பார்த்துக்கலாம். அதனால அவருக்கும் ஒரு பொருளாளர் பதவி கொடுக்கலாம்னு ஒரு தீர்மானம் பண்றோம். யாராவது எதிர்ப்பு தான் சொல்லலாம். யாராவது இருக்கீங்களா? இல்ல மெஜாரிட்டி யாரோ அடுத்தது தயவு செய்து உங்க மனசுக்குள்ள யாருக்காவது போஸ்ட் மாத்தி, இது நான் கேள்விப்பட்டது ஜெனரல் செக்ரட்டரி, உங்களுக்கு யாராவது என் பொறுப்பை மாற்றி கொடுங்க நல்லா இருக்கும்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து சொல்லுங்க. அப்புறம் மிக முக்கியமானது நம்முடைய அன்பு தம்பி பாஸ்கர் இருக்காரா? எங்க பாஸ்கர்? ஆதி காலத்துல மெம்பரா இருந்தாரு. அவர் இப்ப தலைமைச் செயலகத்தை ஒர்க் பண்ணி காலையில் வந்தாரு. இப்ப அனை வந்துட்டாங்கன்னா போயிருக்கலாம். அவருக்கு நம்ம இன்னும் பொறுப்பு வழங்காம இருக்கிறோம். அவருக்கு என்ன பொறுப்பு வழங்குறது நீங்க சொல்லுங்க. சரி, எல்லா பொறுப்பும் இருக்கு. எந்த பொறுப்பு கொடுக்கலாம். அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஜெனரலா போட்டுருவோம். அவருக்கு நம்ம செயலகத்தில் வேலை செஞ்சிருக்கிறாரு, அரசாங்க அனுபவம் இருக்கு. ஜெனரலா நம்ம அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரிலாம் இருக்காங்க. ஒரு அசிஸ்டன்ட் செக்ரட்டரி சார் இருக்காரு, கூட செக்ரட்டரி சார், இன்னொரு அசிஸ்டன்ட் செக்ரட்டரி போட்டுருவோம். பாஸ்கர் சார் எங்க இருக்காரு பாக்குறாரு, ரெஸ்டாரண்ட்ல இருப்பாரு. அவருக்கு இந்த பப்ளிக் ரிலேஷன் ஆபீஸ், ஏன்னா அவர் தலைமைச் செயலகத்துல நல்ல போஸ்ட்ல இருக்கிறாரு, அண்டர் ஆபீசரா இருக்கிறாரு. அவருக்கு இந்த சங்க மனமும் பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர் போஸ்ட வழங்குது. இதுக்கு ராமன் சொல்லுங்க, வேண்டாம் சொல்லுங்க. எல்லாரும் நான் ஒத்துக்கிறேங்க, எல்லாரும் ஒத்துக்கிறேன். இது 3. இதை தவிர்த்து வேற ஏதாவது போஸ்ட் பொது அறிவு சங்கம் 1985ஆம் ஆண்டு முதல் தலைவராக இருந்தார். செந்து பகுதி மக்களுக்கு பல நன்மைகளை செய்து வருகிறார். காலம் சென்ற திரு சாத்தனார் அவர்களின் நற்பெயரை நினைவு கூறும் செருக்குப்பட்டில் அன்னார் அவர்கள் வசித்த பள்ளிக்கூடம் சாலைக்கு அன்னாரின் பெயரை சூட்டுவது என்று நமது சங்கத்தின் சார்பில் நாம் தீர்மானித்திருக்கிறோம். அதற்கான முன்முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்பது ஒரு தீர்மானம். ஆமா, அதாவது நம்ம சங்கத்தினுடைய பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அருண்மொழி தேவன் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க. இப்ப நம்ம வெளில அவருக்கு வந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய அப்பா சாத்தனார்,
அவர் தான் நம்ம சங்கத்தின் முதல் தலைவர். அவர் அந்த காலத்திலே எம்ஏ படிச்சாரு. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு தலைமை ஆசிரியராக இருந்தவர். அவருக்கு பேர்ல ஏன் சேத்துப்பட்டுல ஒரு ரோடு வைக்க கூடாது? கண்டிப்பா அவருக்கு பேர்ல வைக்கலாம். ஒரு பள்ளிக்கூட சாலையை வந்து சாத்தனார் சாலையோ முதல்ல அந்த பேரை மாத்தணும்ன்றதுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் சென்னை மாநகராட்சி அரசாங்கத்துக்கு கொடுக்க ஒரு தீர்மானம் ஏற்றி நம்ம அனுப்புவோம். இது ஆம் என்பவர்கள் ஆம் சொல்லுங்க, வேண்டாம் சொல்லக்கூடாது சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம அடுத்தது நண்பர்களே, தமிழ் மேலும் மேலும் இளமையாகவும் சிறுமையாகவும் ஆகிக்கொண்டிருக்கிறது. தமிழுக்கு தொண்டு செய்யும் தகைமையாளர்களில் ஒருவரை கண்டறிந்து நமது புலவர் சாத்தனாரின் பெயரில் ஒரு விருது உருவாக்க வேண்டும் என்பது ஒரு தீர்மானம். அதன் மீது உங்களுடைய ஒத்துழைப்பை கூறுகிறோம். அவர் வந்து தலைநகர் தமிழ் சங்கத்தில் தலைவராக இருந்தார். சாத்தனார் சார் தலைநகர் தமிழ் சங்கம் ஒண்ணு இருக்குது, அதுக்கு தலைவராக இருந்தாரு. அவர் சிறந்த தமிழறிஞர். அவர் பேர்ல ஒரு விருது நம்ம வச்சுட்டு எப்படி இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம விருது கொடுக்குறோமோ அதே மாதிரி தலைநகர் தமிழ் சங்கத்தால கண்டறியப்பட்ட ஒரு புலவரை, ஒரு தமிழ் அறிஞரை நாங்கள் கொண்டு வந்து இதே மாதிரி ஒரு மீட்டிங் நடத்தோம்னா அவர்களுக்கு ஒரு பரிசளிக்கணும்னு ஒரு தீர்மானம். இதற்கு ஆம் என்பவர்கள் நாம வந்து அவங்க கண்டறியதுனா கஷ்டம். யாரு தமிழ் நம்மளுக்கு நிறைய பேர் தெரியாது. அதுக்கு ஈஸியான வழி நம்ம தலைநகர் தமிழ் சங்கத்திலேயே அவங்க கிட்ட நம்ம ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டு நீங்க ஒருத்தர் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு நம்ம வந்து பிரைஸ் கொடுக்கலாம். சரி கேட்போம், யாருக்கு நம்ம தமிழர்ல கண்டுபிடிச்சு சொல்றாங்களோ அவங்க சார்பில் நம்ம இது கொடுப்போம். தப்பு கிடையாது. இந்த அதை சாத்தனார் விருது, ஆக்சுவலா சாத்தனார் தமிழறிஞர் விருது, உழவர் சாத்தனார் விருது. அட்ட தீர்மானம் பாருங்க. நண்பர்களே, தமிழகம் இந்தியாவிற்கு வழிகாட்டுகிறது. தமிழக மாநிலங்களுக்கு மத்தியில் நமக்கு போட்டி இல்லை. முதலமைச்சர் சொல்கிறார், மேற்கத்திய நாடுகளோடு தான் நமது போட்டி என்றிருக்கிறார். தனிநபர் வருமானம், பெண் கல்வி, கல்லூரிக்கு செல்பவர்களின் எண்ணிக்கை, வேலைவாய்ப்பு அனைத்திலும் நாம் முன்னணியில் இருக்கின்றோம். அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைய தினம் உங்களை அழைத்து அதிக மதிப்பெண்கள் எடுத்தவர்கள், முதல் மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு இன்றைய தினம் பரிசு வழங்கப்படுகிறது. அந்த பணி தொடர வேண்டும் என்று இந்த தீர்மானம் சொல்கிறது. சேத்துப்பட்டு பகுதியில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் +2 சேர்க்கை முதல் மதிப்பெண் பெறும் மாணவர்களை கண்டறிந்து ஆண்டுதோறும் பொருட்களை அளித்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்று இந்த தீர்மானம் கோருகிறது. உங்கள் ஒத்துழைப்போடு. அதாவது ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில வெறும் அரசாங்க பள்ளி மற்றும் சென்னை மாநகராட்சி மேல்நிலை பள்ளி இந்த வருஷம் தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பணியை வருஷம் நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் நமக்கு அந்த தீர்மானம். அந்த வருஷம் அதாவது மாநகராட்சி பள்ளிகள், அப்புறம் அரசு பள்ளி, உதவி பெறும் பள்ளிகள் அல்ல, தனியார் பள்ளிக்கூடங்கள் கிடையாது. இந்த பசங்கள்ல நம்மளுக்கு இதை வருஷம் பண்ணணும்ன்ற ஒரு தீர்மானம். இந்த தீர்மானத்திற்கு ஆம் என்பவர்கள் ஆம் என்று சொல்லுங்க, வேண்டாம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. அடுத்த தீர்மானம், தீர்மானத்தை கடைசியா தொகுத்து வழங்குறதுக்கு சாந்தலிங்க ஐயா இருக்கிறார். நம்ம என்னென்ன பண்ணோம்னு சொல்றது. சென்ற ஆண்டில் ஒரு சிறந்த வினாடி வினா நிகழ்ச்சியை திருவள்ளூர் ஸ்ரீநிகேதன் பள்ளியில் நடத்தினோம். அதில் முழுமையாக பங்கேற்று அதை சிறப்பாக நடத்தி கொடுத்தவர் அங்கு நகராட்சி ஆணையராக பணியாற்றிய அரவிந்த் திருநாவுக்கரசர். மட்டும் இல்ல, அதாவது இப்போ சென்னையில வந்து எந்த ஸ்கூல்ல எந்த மீட்டிங்கும் வைக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டுட்டாங்க. எந்த ஸ்கூல்ல வைக்க கூடாது அப்படின்னு நமக்காக, நம்ம சங்கத்துக்காக முன்னாடி நீங்க சொல்லுங்க. ஐயா வாங்க. ஏங்க அதாவது தெரியும், தெரியலையா மேடையில் ஏற சொல்லுங்க. அவரை யாரு, அதாவது நம்ம ரொம்ப அருமையா மேடை ஏறுங்கய்யா. ஐயா மேடை ஏறுங்க. மேடையில ஏறுங்க, கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்கு. மேடையில ஏறுங்க, மேடையில ஏறுங்க. வரும் தேடியா உழைச்சாங்க, தேடியா உழைச்சாங்க. 24 மணி நேரம் அவங்களுக்கு என்ன இதை பிரிண்ட் பண்றது, ப்ரூஃப் பார்க்கறது, எத்தனை ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரூஃப் எடுக்கிறது எல்லாமே ரொம்ப அருமையா பண்ணாங்க. அவர்களுக்கு சிறப்பு தீர்மானமா இந்த பொதுக்குழு பாராட்டி தெரிவிக்கிறது. அவங்களுக்கு ஐயா, நாங்க உழைச்சதுக்கு முக்கியமான காரணமே எங்களுக்கு ஆதரவு அளித்த எங்களுடைய செக்ரட்டரி தான். பொதுச் செயலாளர் இல்லைன்னா நாங்க அது மாதிரி பண்ணியிருக்க முடியாது. இப்போது பொன்னடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார். பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி நம்ம
நம்ம தலைவர் ஒவ்வொரு சின்ன விஷயத்தை நான் அருகிலிருந்து பார்த்து நான் சொல்றேன், ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் டெய்லி அதை மெனங்கட்டு இந்த வேலைக்காக கடந்த 2 மாதங்களாக மிகவும் மெனங்கட்டு செய்தார். அவர் உறுதுணையாக இருந்தவர் நமது உதவி தலைவர் துணைத் தலைவர் திரு தேமணி அவர்கள். 2 பேருடைய இந்த ஒர்க் வந்து எக்ஸலன்ட். உங்களுக்கு மீண்டும் உங்களுடைய வளர்த்த கையில் பகுதியே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு நாம் சென்றிருக்கிறோம். அங்கெல்லாம் சென்று அந்த தேசிய கொடியை ஏற்றி அந்த நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தி இருக்கிறோம். இந்த ஆண்டு வருகின்ற ஜனவரி குடியரசு தினத்தன்றைக்கு நம்ம சுற்றுலா செல்ல இருக்கிறோம். நீங்கள் அறிவீர்கள். அது எந்த இடத்துக்கு செல்லணும் அப்படின்றது சம்பந்தமாக இப்போது முடிவெடுக்க வேண்டும். டிஸ்கஷன், அதாவது இப்போ நம்ம ஜனவரி போக போறோம். இப்போ அக்டோபர் முடிஞ்சிச்சு. நவம்பர் டிசம்பர் 2 மந்த்ஸ் தான் இருக்குது. பெரிய ட்ரிப்பா போட முடியாது, ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ண முடியாது. ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் எங்கேயாவது கிட்ட போயிட்டு கிட்ட வந்துடலாம். எந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் நீங்க முடிவு ஏதாவது சொன்னீங்க? சொல்லுங்க. நமக்கு நேரம் கம்மியா இருக்கிறதுனால பக்கத்துலயே நம்ம பாண்டிச்சேரி போயிட்டு வரலாங்கிறது என்னுடைய பாண்டிச்சேரி முடிவு பண்ணிட்டு வேணா பக்கத்துல என்னுடைய கருத்து. பாண்டிச்சேரியா? ரைட் ரைட் ரைட். டைம் ஆயிடுச்சு. அப்போ முடிஞ்சு வச்சு தீர்மானம் ஓவர். அப்போ அடுத்த டூர் ஜனவரி பாண்டிச்சேரி டூர். ரைட். அப்போ நம்ம பொதுக்குழுதோடு முடிவடைகிறது. அடுத்த நிகழ்ச்சிக்கு போலாம். இந்த இது இந்த அருமையா இந்த நிகழ்ச்சி அழைத்து கொடுத்த அண்ணன் துரபாண்டி அண்ணனுக்கு சங்கத்தின் சார்பில் அனைவருக்கும் நன்றி. மாலை நேர வேலையிலே வருகை தந்திருக்கும் சங்கத்தின் உறுப்பினர்கள் உங்கள் அனைவருக்கும் என் இதயங்கிணித்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்பர் பிருத்திராஜ் வந்திருக்கிறாரு. இவங்க நாங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்ச சங்கம் தான். அதுக்கு பேர் ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஜெனரல் நாலேஜ் அசோசியேஷன் பேர் வச்சிருந்தோம், FGK அப்படின்னு. அப்படி ஆரம்பிச்சு அப்படியே போனோம். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கை நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா அப்பவே சொல்லிட்டாரு தம்பி பரத், ஏன்னா அவங்ககிட்ட மைக்கை கொடுத்தா நீ மாதிரி பேசினே இருப்பாங்க, தயவுசெய்து சீக்கிரம் பேசி முடிச்சுட்டு நேரம் இல்லை அப்படின்னாரு. அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், 1985 அதான் சரியா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சங்கத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய நாங்கள் பணிகள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பணிகள், சமூக பணிகள் செய்ய ஆரம்பிச்சோம். ஒவ்வொருத்தரும் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல நாங்கள் எழுதி பல அருமையான பணிகள் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் சொல்ல முடியாது. அனைவரும் நல்ல வாழ்க்கையோட உச்சகட்டத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம். எத்தனையோ பேர்கள் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பதவியை அலங்கரிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம முதலில் நம்மளை உயர்த்தி கொண்டோம். இப்போ நம்ம சமுதாயத்தை உயர்த்தி நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி தான் நம்ம ஸ்டேட் பார்ட்ல எத்தனையோ மருத்துவ இதெல்லாம் பண்ணோம், மருத்துவ முகாம்கள் நடத்தினோம். அது மட்டும் என்னால் ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால என்னுடைய கிளினிக்கில் அடிக்கடி ஒரு மருத்துவ முகாம் நடத்துறோம். போன 2 மாசத்துக்கு முன்னாடி கூட கல்லீரல் நோய் கண்டறியும் செய்ய ஒரு முகாம் நடத்தினோம். எப்படி அது மட்டும் இல்ல, வருதா புயல் முடிஞ்ச பிற்பாடு அங்கே நம்ம புல்லாபுரத்தில் ஒரு அருமையான மருத்துவ முகாம் நடத்தணும். சேத்துப்பட்டில் கோபிகானால அங்க ஒரு மருத்துவ முகாம் நடத்தணும். அதே மாதிரி அம்பேத்கர் ஒரு மருத்துவ முகாம் நடத்தணும். நிறைய மக்கள் பயன்பெற்றாங்க. இப்பதான் ஒரு யோசனை போடணும், ஏன் நம்ம சேத்பட்டு பிள்ளைகளுக்கு +2 முதல் வந்த பசங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க கூடாது. இதுதான் சங்கம் கடந்து வந்தோம். இது ஒரு பக்கம். வாழ்க்கையில் எங்களுக்கெல்லாம் 30 வயசு ஆன பிற்பாடு அவங்க கல்யாணம் பண்ணோம், அவங்க பிரிஞ்சு போயிட்டோம். பிரிஞ்சு போனாலும் நமக்கு நட்பு விடலை. வருஷத்துக்கு 2 முறை குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்திற்கும் கட்டாயம் ஒரு சுற்றுலா நம்ம போய்கிட்டு தான். ஏறத்தாழ 40 வருஷம் ஏறத்தாழ ஒரு 70 சுற்றுலாவுக்கு போயிருக்கோம். 70 சுற்றுலா, அநேகமா உலகத்திலேயே அதிகமா சுற்றுலா சென்ற ஒரே சங்கம் 70 சுற்றுலா போயிருக்கிறோம். நல்ல பத்தபடியா போவோம், நல்லா அமைதியா போயிட்டு நல்லபடியா ஒரு 3 நாள் திரும்பி வருவோம். வணக்கம். உங்களை எல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் இது வரைக்கும் வராதவங்கலாம் அழகா இந்த விழாவுக்கு எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்துருக்கிறீங்க. மிக 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 மகிழ்ச்சியா இருக்கிறது. இதுக்கு எதுக்கெல்லாம் மக்கள் வச்சாது போல நம்முடைய மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. 4 மாணவர்கள். எடுமா நீ எடுமா, அது விஸ்வநாதன் வரல.
ஏ குணசேகரன் ஐயா வாங்க. எம் ரவிக்குமார் அண்ணா வாங்க. இப்ப 46 பேர் இருக்குது. அனுமதி இல்ல வந்துட்டு இருக்கிறார். ஜி சுகுமாரன் வரல. எடுமா நீ ஒன்னு எடுமா. பிரேமி ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பேர் ராபின்சன் வரல. எடுமா. நிறைய இருக்கு. நல்லா குளிக்க எடுப்பு. சாந்தலிங்க ஐயா இதெல்லாம் பெருசா சீமனோகர் ஒரிஜினல் செக்கை கொடுப்பதற்கு பிருத்துராஜ் அவர்களை வேலைக்கு அழைக்கிறேன். வாங்க ஐயா, வாங்க வாங்க. அது மாதிரி இல்ல, வாங்க வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க இல்லம்மா ஐயா, வாங்க ஐயா, கூப்பிட்டானா வந்துடலாம். கூப்பிட்டானா வந்துடலாம். எல்லாம் படி பாட்டில இது தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ்ங்க. ஒன்னு முதல்ல பேர் படி. கே கந்தன் வர. அடுத்தது எடுக்கணும். பாஸ்கர் வரல. கோவிந்தராஜ். எம் கோவிந்தராஜ். எடுமா. அடுத்தது எடு. பிருத்திவிராஜ். டபுள் டபாக்கா. கருணாவீரன். கருணாகரன். எல்லாம் என்ன டீம் பத்தியாது? டீம் இது. செல்லப்பா. கொஞ்சம் வாப்பா. எஸ்பி நடராஜன். நான் வரல நினைக்கிறேன்ல. வி சேகர் வரல. அடுத்து ஜவஹர்லால் ஐயநாதன். தங்கத்தின் பொருளாளர், நிரந்தர பொருளாளர். யார் வந்தாலும் அவர் ஒண்ணு பண்ண முடியாது. எத்தனை பொருளாளர் வந்தாலும் இந்த பொருளாளர் ஒண்ணு பண்ண முடியாது. டி சத்யநாதன். எம் மனோகரன். அண்ணா வேணா. எம் மனோகரன் வேணா.
இன்னும் வரல. எஸ்பி நடராஜன் வி குமார் எம் ஸ்ரீதர் கிரீஷ் நான் படிக்கும் போதே பார்த்திருக்கேன் சார். எல்லாத்துக்கும் வருவார், எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வருவாங்க, ஒரு சீஃப் கெஸ்டா இருப்பாங்க. எனக்கு அப்பெல்லாம் வந்து ஆசையா இருக்கும், சார் பக்கத்துல போய் நிக்கணும், ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்ட்டு ஆசையா இருக்கும். அப்ப அந்த ஆசையை வந்து என்னோட பொண்ணு நிறைவேற்றிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க இடத்துல ஒரு சுயநலம் இல்லாத ஒரு பொதுநலவாதினா எங்க டாக்டர் தான். ஏன் சொல்றேன்னா, எல்லாருமே வந்து அப்பதுல இருந்தே 5 ரூபாய் டாக்டர் நம்ம சினிமால தான் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் நேர்ல பார்த்த ஒரு டாக்டர், அவரை பத்தி இந்த இடத்துல பேசணும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாக சொல்ற, சார் சொன்னாங்க 70 வாட்டி டூர் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சார் மாதிரி தலைமை அமைஞ்சா 100 வாட்டி கூட போலாம். அந்த மாதிரியான ஒரு தலைமை சாரு. நான் பார்த்து வியந்த ஒரு நல்ல மனுஷனா என்னை பொறுத்த வரலும் சேத்பட்ல எங்க சார் தான். நான் அவர்கிட்ட கூட சொன்னதே கிடையாது இது வரைக்குமே. சார் உங்களை எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு சொன்னதே கிடையாது. இப்ப இந்த இடத்துல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் எங்க சாரை பத்தி சொல்றதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சேத்பட்லயே ரொம்ப பிடிச்ச ஒரு தலைவனா நான் பாக்குறது வந்து ரகு டாக்டரை மட்டும்தான். ஏன்னு கேட்டா, எல்லாருமே வந்து தங்களோட சுயநலத்துக்காகவே பார்த்துட்டு இருப்பாங்க. நான் முதல் முறையா பார்த்த ஒரு நல்ல மனுஷன் மத்தவங்களுக்காக யோசிப்பாரு. நம்ம போனா கூட நம்மளுக்கு ஒரு நல்ல அட்வைஸர் கொடுத்து அனுப்புவாரு. இதை பண்ணாதீங்க, இது இந்த மாதிரி நடந்துக்கங்க, பசங்களை படிக்க வைங்க, எப்போதுமே ஒரு நல்ல விஷயத்த மட்டும் சொல்லித்தர ஒரு டாக்டர் எங்களுக்கு எங்க சேத்பட்ல அமைஞ்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம். மருத்துவர் அவர்கள் சொன்னார், வழக்கமாக நான் எழுதி படிப்பேன், ஆனால் இந்த முறை நான் எழுதாமல் பேச வேண்டும் என்று வந்தேன் என்றேன். நான் வழக்கமாக எழுதாமல் தான் பேசுவேன். இன்று எழுதியதை படிக்கிறேன். தமிழக அரசின் நலத்திட்டங்கள், பள்ளி மாணவர்களுக்கான தமிழக அரசின் நலத்திட்டங்கள். 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு சீருடை, வண்ண பென்சில், கணித உபகரண பெட்டி. இடைநிற்றலை குறைப்பதற்காக அனைத்து மாணவர்களுக்கும் ஊக்கத்தொகை. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மடிக்கணினி மற்றும் மிதிவண்டி. அனைத்து மாணவர்களுக்கும் பாடநூல்கள், பேருந்து பயண அட்டை. வருவாய் ஈட்டும் பெற்றோர் அல்லாத மாணவர்களுக்கு நிதி உதவி. மாணவர்கள் காலையில் பட்டினியோடு பள்ளிக்கு வருகிறார்கள் என்பதை உணர்ந்து தமிழக அரசு கிராமம், நகரம் அனைத்திலும் உள்ள சென்னை அரசு உதவி பெறும் பள்ளிகள் அனைத்திற்கும் காலை உணவு திட்டம். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு மூலம் மருத்துவம், பொறியியல் மற்ற அனைத்து துறைகளிலும் இடஒதுக்கீடு. நான் முதல்வர் திட்டம் 7.5 விழுக்காடு அரசு பள்ளியில் படிக்கும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலும் பயிலும் மாணவர்களுக்கு மருத்துவம், பொறியியல் துறைகளில் இடஒதுக்கீடு. புதுமை பெண் திட்டம்
6 முதல் 12 வரை கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி. கல்லூரி படிப்பு வரை மாதம் 1000 ரூபாய். தவப்புதல்வன் ஆண் பிள்ளைகளுக்கு 6 முதல் 12ஆம் வகுப்பு ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். IAS படிக்க விரும்புபவர்களுக்கு இலவச கோச்சிங், தங்கும் இடவசதி மற்றும் மாதம் ரூபாய் 10,000 வீதம் 7 மாதங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லாவித என்ட்ரன்ஸ் எக்ஸாம்களுக்கும் இலவச கோச்சிங் பிளஸ் ஜாப் வசதியும் கிடைக்க வாய்ப்பு செய்துள்ளது. IIT மெட்ராஸ் மூலம் 11, 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு டேட்டா சயின்ஸ் கோச்சிங் கொடுக்கப்படுகிறது. நமக்கு நாமே பாராட்டிக் கொள்கிற ஒரு நிகழ்ச்சி இது. நமக்கு நாமே பாராட்டு நிகழ்ச்சி. 2 பேர் நம்ம கூப்பிடுவோம். ஒருத்தர் பாராட்டி இவர் பேசுவாரு, இன்னொருத்தர் பாராட்டி சர்டிபிகேட் இது பேர் என்ன டவல் போடுவாங்க, அப்புறம் விருது வழங்குவாங்க. ஆமா டவல் போடுவாங்க. ஆமா பார்க்கலாம். நம்பர் சொல்லுங்க. PL முத்து வரல. என்ன நான் அதை பத்தி சொல்லணுமே. PL முத்து பத்தி சொல்லுங்க. நம்பர் 19. அது நம்பர் பிரகாரம் இருக்காது. ஸ்ரீ முத்து PL செக்ரட்டரி. அவருடைய குவாலிஃபிகேஷன் BCom, PG DBA, PG MMT, DCL, LLB, LLM, ரீஜனல் ஆபீசர், மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ். என்னுடைய பாலிய நண்பர், சங்கத்தின் பழம்பெரும் நண்பர். இவரை சங்கத்திற்கு அறிமுகம் செய்த பெருமை எனக்கும் உண்டு. சட்டம் பயின்றவர், நண்பர்கள் என்னும் வட்டத்திற்குள் வாழ்பவர், மும்பை பெருமைப்படக்கூடிய அளவிற்கு பணியாற்றும் சங்க நண்பர். பாஸ்கர் ஒன்றும் வரல, மாயிலே இருக்கிறாரு செயலாளர். ஸ்ரீ பாஸ்கர் ஆர், ஜாயிண்ட் செக்ரட்டரி, செக்ரட்டேரியட். நண்பர் ஈட்டி அரசு அவர்கள் சங்கத்திற்கு அறிமுகம் செய்து வைத்தவர் திரு பாஸ்கர் அவர்கள். தற்பொழுது தமிழ்நாடு செயலகத்தில் அதிகாரியாக பணியாற்றுகிறார். அடுத்தது பி மணி. நம்பர் 14. ஸ்ரீ மணி பி, வைஸ் பிரசிடென்ட், BA, MA எக்கனாமிக்ஸ், MA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், MBA, BL, ML, PG DIM, PG HRM, DLL, DP, MIR மற்றும் ஏராளமான சர்டிபிகேட் கோர்சஸ் அனைத்தையும் படிக்க நேரம் இல்லை. சீஃப் மேனேஜர், கனரா பேங்க், ரிட்டையர்ட், வங்கி அதிகாரி, அங்கி அணியாத போதகர், நண்பர்களுக்கு ஒழுக்கத்தை போதிப்பவர். கோவில் மணியோசை கேட்டிருப்போம். இந்த மணியோசையும் நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய இன்னிசை. வரலாறு படித்தவர், சங்கத்தில் வரலாறு படைத்துக் கொண்டிருப்பவர், சமுதாய பற்று உடையவர், தமிழை நேசிப்பவர், புத்தகங்கள் வாசிப்பவர், NPAS டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் என்று போற்றப்படுபவர். இவருக்கு ஜோடி எம் மனோகரன். ஸ்ரீ மனோகரன் எம், செக்ரட்டரி, சீனியர் மேனேஜர், கனரா பேங்க், ரிட்டையர்ட், உதவி தலைவர் அவர்களால் சங்கத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர். சிறந்த பண்பாளர். சுற்றுலாவில் இவர் இருந்தாலே சுற்றுலா களை கட்டும். அந்த இடம் முழுவதும் பாசவளை வீசும். நல்ல பாடகர், நடனமும் இவருக்கு கைவந்த கலை. பேசுபவர், பலருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர், நம் மருத்துவரின் நண்பர், சிறந்த பண்பாளர். வாதா புயலின் போது சங்கம் இலவச மருத்துவ சேவை செய்த போது சங்கத்திற்காக பெரிதும் உதவியவர். ஸ்ரீ ஜவஹர்லால் ஐயனார் ஆர், ட்ரெஷரர், BSc, DMLT,
CCCR கிளினிக்கல் ரிசர்ச் MBA சங்கத்தின் பழம்பெரும் உறுப்பினர். தன் உழைப்பால் உயர்ந்தவர், வேலை செய்து கொண்டே படித்து முன்னேறியவர். இவர் புன்னகைக்கு முன் பொன் நகையும் மங்கிவிடும். 1980களில் கமலம் இல்லத்தில் மொட்டை மாடியில் படுத்து புரண்டது அது ஒரு கனா காலம். மலரும் நினைவுகள். பி சத்யநாதன் 33 சத்யநாதன் ஸ்ரீ சத்யநாதன் பி செக்ரட்டரி BSc PGDCA MCA முனிசிபல் கமிஷனர் ரிட்டையர்ட். நண்பர் ET அரசு அவர்கள் சங்கத்திற்கு அறிமுகம் செய்து வைத்தவர் இவர். சங்க சுற்றுலாவிற்கு அதிக பேருதவி செய்தவர். எப்பொழுதும் நகைச்சுவையாக இருப்பது இவரின் சிறப்பு. எஸ் நடராஜன் நம்பர் 20 Sri Natarajan S. Secretary, BSc, PG Diploma in Plastic Technology, PG DPM, MBA, Interior Designer. நண்பர் திரு SP நடராஜன் மற்றும் திரு விஜயகுமார் இவர்களின் கல்லூரி நண்பர். இவரை சாட் GPT என்றும் அழைக்கலாம். Sri Sandalingam or Propaganda Secretary, BSc, B.Ed, Officer Canara Bank retired. இவர் பெயரில் சீனியர் மேனேஜர் கனரா பேங்க் ரிட்டையர்ட். இவர் பெயரில் மட்டும் சாந்தம் இல்லை, இவர் குணத்திலும் சாந்தம், எப்பொழுதும் ஆனந்தம். NPIS இன் சித்தர், சிறந்த பக்தர், ஆயக்கலையின் வித்தகர், தமிழ் அறிஞர், கனரா வங்கியின் ஓய்வு பெற்ற உயர் அதிகாரி, உதவி தலைவர் சங்கத்திற்கு அறிமுகம் செய்து வைத்தவர்களில் இவரும் ஒருவர். NP நீலமோகன் 22 ஸ்ரீ நீலமோகன் NP செக்ரட்டரி, BSc, PG DMLD, NABL, இன்டர்னல் ஆடிட்டிங், லேப் டெக்னீஷியன், குமரன் ஹாஸ்பிட்டல். நீலமோகன் குறித்து நீளமான வரலாறு உண்டு. சங்க நண்பர்களுக்காக தன்னால் இயன்ற மருத்துவ சேவை செய்பவர். எந்த ஒரு திரைப்பட இயக்குனர் கண்களுக்கும் சிக்காதவர். நம்பர் 36 M. ஸ்ரீதர் கிரீஷ் ஸ்ரீதர் கிரீஷ் M. அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, MBA. NPS என்ற ஸ்பியரில் இவர் ஒரு ஷேக்ஸ்பியர். 40 ஆண்டுகளுக்கு முன்பு மகாபலிபுரத்தில் இவர் நாவில் ஆங்கிலம் தாண்டவம் ஆடியது இன்றும் நினைவில். அமெரிக்காவும் ஸ்ரீதரன் எஸ். ஜாயிண்ட் செக்ரட்டரி, PA, D.Pharm, MD in acupuncture. Pharmacist, Rajiv Gandhi Government General Hospital, retired. டாக்டர் ரகுநாதன் அவர்களால் அறிமுகம் செய்து வைத்தவர். ஐசா ஹாஸ்பிட்டல் நண்பர்களில் இவரும் ஒருவர். டாக்டர் ரகுநாதனும் இவரும் பள்ளி நண்பர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனக்கு நானே நை போட்டுக் கொள்ளும் நேரம். சங்கத்தின் 4 தூண்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதில் அடியேன் நானும் ஒருவன். யார் சொல்றது? இல்லையே, இல்லையே. M. சரவணகுமார் அண்ணா வாடா. ஸ்ரீ சரவணகுமார் M. ஜாயிண்ட் செக்ரட்டரி, PE, முனிசிபல் கமிஷனர், பூந்தமல்லி. திரு ET அரசு அவர்களால் சங்கத்திற்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டவர். இந்த 30 விழாவிற்கு அதிகப்படியான நன்கொடை கொடுத்தவர். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர், மிகவும் ஒழுக்கமானவர், நேர்மையானவர், அமைதியை உருவானவர், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர். டிகிரி நிறைய நேரம் ஆகும். கட் பண்ணிடுவா. தயவு செய்து அமைதி காக்க. டிகிரி கட் பண்ணிடுங்க. தயவு செய்து அமைதி காக்கவும். MA, MBA, MPhil, LLM,
CAIIB இப்படி ஏராளமான இது தவிர்த்து ஏராளமான சர்டிபிகேட் கோர்சஸ் இருக்கு. நேரமின்மை காரணமாக சொல்ல முடியவில்லை. சீனியர் மேனேஜர், கனரா பேங்க், ரிட்டையர்ட், சங்கத்தில் மெத்த படித்தவர், இருப்பினும் அடக்கமானவர். இவரை என்சைக்ளோபீடியா என்றும் சொல்லலாம். குணா என்பதன் அர்த்தம் நல்லொழுக்கம், சேகரன் என்பதன் அர்த்தம் பிரகாசம், நல்லொழுக்கத்துடன் என்றும் பிரகாசிப்பவர். இவர் பேச்சோ நவரசம், அதை கேட்பவர்களுக்கோ கனி ரசம். உதவி தலைவர் திரு மணி அவர்களால் சங்கத்திற்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். இந்த மூஞ்சிக்கு இன்னைக்கு வேற பவுடர் போட்டுருந்தாரு சாயந்தரம். ஏற்கனவே கோதுமை மாவு போட்ட மாதிரி இருக்குது, இதுல வேற பவுடர். ஸ்ரீ சுரேஷ் டிஆர், அசிஸ்டன்ட் ட்ரெஷரர், PSC. திரு ஐயனாரன் சங்கத்திற்கு பெற்று தந்த அன்பர், எப்பொழுதும் புன்சிரிப்பு, அது இவரின் சிறப்பு. இருட்டிலும் பிரகாசிப்பவர், எந்த சினி டைரக்டர் கண்களிலும் சிக்காதவர். சங்கத்தின் மோகன்லால் என்றும் அழைக்கலாம். ஸ்ரீ கோவிந்தன் ஏ செக்ரட்டரி, ஸ்ரீ ஏ கோவிந்தன் செக்ரட்டரி, பார்மசிஸ்ட், ஐசா மருத்துவமனை மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட நண்பர்களில் இவரும் ஒருவர். டாக்டர் ரகுநாதன், கந்தன், நீலமோகன் மற்றும் சேகர் இவர்கள்தான் இவரின் நெருங்கிய நட்பு வட்டம். சீனியர் டெக்னீஷியன், சதர்ன் ரயில்வே, ரிட்டையர்ட். கமலம் இல்லத்தில் அறிமுகமான முதல் நண்பர். தலைவர் அவர்களின் பாலிய நண்பர். இசைப்பிரியர், மௌத்தார்கன் வாசிப்பதில் வல்லவர். நன்றி. 24 ரகுநாதன். டாக்டர் ரகுநாதன் பி, ஜெனரல் செக்ரட்டரி, MBBS, PG DM and CH, PG DHSC டயபெட்டிக்ஸ், FCIP, FRS லண்டன், மெடிக்கல் ஆபீசர், கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன், ரிட்டையர்ட். இந்த உலகத்தில் தங்கள் வாழ்க்கையில் சமூக சேவை செய்பவர்கள் உண்டு. இவரோ சமூக சேவையையே தன் வாழ்வாக கொண்டவர். ஒரு கட்டிடத்திற்கு 4 தூண்கள் அவசியம். இவர் சங்கம் ஆரம்பிக்க காரணமாக இருந்த 4 தூண்களில் ஒன்றாக இருந்தவர் மாத்திரம் அல்லாமல் அடித்தளமாக இருந்து இன்றளவும் இந்த சங்கத்தை தாங்கி ஏந்தி முந்தி வழி நடத்தி வருபவர் டாக்டர் பி ரகுநாதன். ஸ்டாலின் என், அசிஸ்டன்ட் ட்ரெஷரர், சீனியர் மேனேஜர், கனரா பேங்க், சேலம். நம் உதவி தலைவர் திரு மணி அவர்கள் சங்கத்திற்கு அறிமுகம் செய்து வைத்த நண்பர். நன்றி. நம்பர் 1 அருண்மொழிதேவன். சட்ட அமெரிக்காகவும் ஸ்ரீ அருண்மொழிதேவன் எம், செக்ரட்டரி, BE, டிப்ளமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், தாங்க முடியப்பா. அவர் பேசிட்டு படிக்கிறாரே, நீங்க நம்ம உள்ளங்க. அருண்மொழிதேவன் எம், செக்ரட்டரி, BE, டிப்ளமா இன் மேனேஜ்மெண்ட், எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், வெல், ராணிப்பேட். NPIS இன் பழம்பெரும் உறுப்பினர், என் பாலிய நண்பர். NPIS இன் முதல் தலைவர் திரு சாத்தனார் அவர்களின் மூத்த மகன், மறைந்த மூர்த்தி அவர்களின் இணை பிரியாத நண்பர். மறைந்த பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் மறைந்த போது இவர் எழுதிய கவிதை வரிகளில் ஒன்று, 14 குண்டுகள் ஆட்சி புரிந்தவைக்கு உமக்கு கிடைத்தது 14 குண்டுகள். அந்த வார்த்தை புரிந்தமைக்கு உமக்கு கிடைத்தது 16 குண்டுகள். அந்த வரிகள் இன்னும் என்னுடைய நினைவில் இருக்கு, அதனால இங்க சொன்னேன். நன்றி. இன்னொன்னு சொன்னாரு, காதல ஈயத்தை காட்சி ஊசின மாதிரி இருந்தது, உங்களுடைய எதிர்ப்பு சொன்னாரு அன்னைக்கு கவிதை. ஸ்ரீ ராமதாஸ் பி, செக்ரட்டரி, ICF, பெரம்பூர். திரு SP நடராஜன் அவர்களின் உறவினர், தென்னக ரயில்வே சுற்றுலா குழுவை சேர்ந்தவர், அடக்கமானவர்.
முத்துராமன் வரல 18 இவனால தான் லேட் ஆயிடுச்சுப்பா. முத்துராமன் பி செக்ரட்டரி DMLT லேப் டெக்னீஷியன் அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர். டாக்டர் ரகுநாதன் அவர்களால் சங்கத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர், அமைதியை உருவானவர், சிறந்த நண்பர், மருத்துவத்துறையை சேர்ந்தவர், NPAS இல் யார் வம்புக்கும் போகாதவர். கே விஜயகுமார் 44 வரல 44. நீ தூணுன்ற இப்ப எத்தனை தூணுக்கு நான் கண்டுபிடிச்சிடுறேன். 44. ஸ்ரீ விஜயகுமார் கே செக்ரட்டரி MSc MBA LNT ரிட்டையர்ட். NPAS இன் 4 தூண்களில் 5 தூண் வருது. இது NPAS 4 தூண்களில் ஒரு தூண். வினாவிடை போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் என்று வித்திட்டவர், அதை வடிவமைத்தவர் டாக்டர் பி ரகுநாதன். சிறந்த கால்பந்து ஆட்டக்காரர், சகலகலா வல்லவர். தேவபிரகாஷ் நம்பர் 4 தேவபிரகாஷ். ஸ்ரீ தவபிரகாஷ் M ஜாயிண்ட் செக்ரட்டரி MA சங்கத்தின் பழம்பெரும் உறுப்பினர், திரு ஈட்டி அரசு அவர்களின் உறவினர். இவருடன் பிச்சாவரம் சுற்றுலா சென்றதை மறக்க முடியாத நினைவு. சங்க உறுப்பினர்களில் முதலாவதாக CBSE பள்ளியில் படித்தவர், பெரியவர்களை மரியாதையோடு அழைப்பவர். அஞ்சு குமரன் 13. PGDCA தற்போதைய திருப்பூர் நகராட்சி ஆணையர் திரு ஈட்டி அரசு அவர்களால் சங்கத்திற்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டவர். நல்ல பண்பாளர், அனைவருக்கும் உதவிக்கரம் நீட்டுபவர், பழகுவதற்கு மென்மையானவர், எதிலும் ஏழ்மையானவர், பகைவருக்கும் இனிமையானவர். டி சத்யநாதன் 32. சத்யா மெடிக்கல் ஓனர். ஸ்ரீ சத்யநாதன் டி ஜாயிண்ட் செக்ரட்டரி மருத்துவத்துறை மருந்தாளுநர். டாக்டர் ரகுநாதன் அவர்களால் சங்கத்திற்கு அறிமுகம் செய்து வைத்தவர், கொரோனா காலத்தில் அநேகருக்கு உதவியாக இருந்தவர், சங்க நண்பர்கள் பலருக்கு பார்மசி மூலம் உதவியாக இருப்பவர். ஸ்ரீகுமார் பி பிரசிடென்ட் PE M பிளானிங் என்விரான்மெண்ட் PGDEM AMI MIUT சங்கத்தின் தலைவர், சீனியர் பிளானர் CMDA ரிட்டையர்ட். கொடிக்காத்த குமரனை தெரியும், இவர் கொடியேற்றும் குமரன். ஆம், சுற்றுலாவில் தேசிய கொடி ஏற்றும் குமரன். சங்க குறிப்புகளை பதிவேற்றும் பொறியாளர், சங்கத்தின் நிரந்தர தலைவர். இந்த 30 விழாவிற்காக பெரிதும் உழைத்தவர். சேத்துப்பட்டில் பிறந்து வளர்ந்த முதல் பொறியாளர். சங்கத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தை முதலில் கண்டவர். சங்க நண்பர்கள் பலருக்கு அட்டஸ்டேஷன் வழங்கிய கெஸ்டட் ஆபீசர். முதல் கெஸ்டட் ஆபீசர். வெயிட் பண்ணுங்க, சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க. ஸ்ரீ துரைபாண்டியன் M ஜாயிண்ட் செக்ரட்டரி MA ML PGDCL சூப்பரண்டன்ட் கமிஷனர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிட்டையர்ட். தோழர் துரைபாண்டியன் அவர்கள் திரு ஈட்டி அரசு அவர்களால் சங்கத்திற்கு அறிமுகம் செய்து வைத்தவர். செம்மொழி இவர் நாவில் தாண்டவமாடும், இவர் எழுத்தில் செம்மொழி நடனமாடும். பொது உடைமை இவரின் உடைமை, அதை செயல்படுத்துவதே இவரின் தலையாய கடமை. இவர் சங்கத்திற்கு முதலில் அறிமுகமானது பாண்டி சுற்றுலாவில். சங்க சுற்றுலாவில் ஒவ்வொரு முறையும் தேசிய கொடி ஏற்ற இவர் எடுத்துக்கொள்ளும் பணி பாராட்டப்பட வேண்டியவை. தமிழும் தேசியமும் இவரின் 2 கண்கள். ஸ்ரீ மோகன்ராஜ் M செக்ரட்டரி MA BL MBA அசிஸ்டன்ட் கமிஷனர் IRS ரிட்டையர்ட். 1980களில் தபலா பிரியர். AJS அலுவலகத்தில் பணியாற்றியவர்.
இவரை சங்கத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் என்ற பெருமை எனக்கு உண்டு. யாவதோடும் அனுசரித்து போகக்கூடியவர். நன்றி. திருநாவுக்கரசு 41 இந்த ஹவுசிங் போர்டு ஆர்வம் தான் சொல்லுவாங்க. நம்பர் 61 சற்று அமெரிக்காகவும் ஸ்ரீ திருநாவுக்கரசு செக்ரட்டரி, தற்போது கொள்கை பரப்பு செயலாளர், MA, DME, PGDPT, முனிசிபல் கமிஷனர், ரிட்டையர்ட். நகைச்சுவை வேந்தன். புகழ்ந்தாலும் கர்வம் கொள்ள மாட்டார், இகழ்ந்தாலும் கோபப்பட மாட்டார். நகராட்சி ஆணையர் என்ற உச்சத்தில் இருந்து சாதனைகள் பல புரிந்தவர். இவருடன் இருந்தால் நம் வேதனைகள் தீரும். சங்கத்திற்கு ஊக்கம் கொடுப்பவர், பக்கபலமாக அன்றும் இன்றும் என்றும் இருப்பவர். சங்கத்திற்கு பலரை அறிமுகம் செய்து வைத்தவர். இவர் ஆணையராக இருந்தபோது அநேகருக்கு உதவிக்கரம் நீட்டியவர். பழம்பெரும் உறுப்பினர் டாக்டர் ரகுநாதன் அவர்களின் பாலிய நண்பர். சுற்றுலாவில் இவர் புரியும் நடனத்தை பார்த்தால் அவர் அந்த நடராஜரை வியந்து போவார். ஓய்வு அறியாத சமூக ஆர்வலர், சிறந்த கடவுள் பக்தர். நன்றி. விஸ்வநாதன் 45. விஸ்வநாதன் 45. விஸ்வநாதன் PL ஜாயிண்ட் செக்ரட்டரி, BCom, MBA, CBLR, PGDCA. நண்பர் திரு முத்து அவர்களின் சகோதரர், பிசினஸ் பொறுமையானவர். AK ராமமூர்த்தி 26. மருத்துவமனையில் பணிபுரிந்தவர், மருத்துவ துறையில் சிறந்த சேவை புரிந்தவர், நல்ல பாடகர், கொரோனா நேரத்தில் பல சேவைகளை புரிந்தவர், அரசாங்க பணியையும் பார்த்தவர். ஸ்ரீ கருணாகரன் டி, செக்ரட்டரி, MA சோசியாலஜி, மேனேஜர், தமிழ்நாடு ஏஜிஎஸ் ஆபீஸ் கோஆபரேட்டிவ் கேண்டீன். சங்கத்தின் பழம்பெரும் உறுப்பினர். சுற்றுலாவில் தொடர்ந்து வருகை புரிபவர். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. சிறு உதவி செய்தாலும் மறக்காதவர். வேலை செய்து கொண்டே படித்து முன்னேறியவர். எப்பொழுதும் தாய்மையோடு இருப்பவர், தாழ்மையோடு மற்றும் வாழ்மையோடும் இருப்பவர். இன்னும் சொல்ல போனால் தாய்மை உணர்வோடு இருப்பவர். சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் நடுவராக பணியாற்றுபவர். சுந்தர் 38. சுந்தர் 38. ஹலோ, கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். ஸ்ரீ சுந்தர் MSW, DLLA, DPM, MBA, HR, District First in Political Science in HRC. Higher Secondary School District First வாங்கின Political Science District First 1978-80. Assistant General Manager HR, Vizag Steel Plant, retired. கமலம் இல்லத்தில் உறவினர். சமூகவியல் படித்தவர். விசாகப்பட்டினம் என்ற அக்கறையில் வசித்தாலும் சங்கத்தின் மீது அக்கறை கொண்டவர். எம் பிருத்திவிராஜ் 23. 4 தூண்களில் ஒருவர் எம் பிருத்திவிராஜ். ஸ்ரீ பிருத்திவிராஜ் எம் செக்ரட்டரி, சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் பச்சையப்பன் கல்லூரி ஹாக்கி பிளேயர், NPIS மற்றும் ஒரு தூண். சங்கம் அரசு பதிவு பெற மருத்துவர் ரகுநாதன் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர். சங்கத்தின் 108 என்றும் சொல்லலாம். சங்க நண்பர்களுக்கு துக்கத்தில் தோள் கொடுப்பவர், அனைவருக்கும் உதவிக்கரம் நீட்டுபவர், எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் கொண்டவர், தன் சுயபலத்தால் உயர்ந்தவர். NPIS அம்பானி நண்பர்களுக்கு உதவி செய்வத இவரின் தனி பாணி. மொத்தத்தில் இவர் ஏழைகளின் ஏணி. மனோகர், ப்ரொபகண்டா செக்ரட்டரி, BCom, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா,
ரிட்டையர்ட். சங்கத்தின் வளர்ச்சி குறித்து என்றும் அக்கறை கொண்ட சக்கரை மனோ. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற பழமொழி இவருக்கு பொருந்தும். பேராசை படமாட்டார். தன் எதிரியை அன்பால் வசப்படுத்தாமல் விடமாட்டார். யாரையும் உசுப்பேற்ற மாட்டார். முதியவர்களை கனப்படுத்துபவர், கவிதைகளை புனைபவர். மறைந்த சங்கர் அவர்களின் இணை பிரியாத தோழர், சங்கராபரணம் புகழ் சக்கரை மனோகர் அவர்கள். ரவிக்குமார், ஸ்ரீ ரவிக்குமார் எம், ஜாயிண்ட் செக்ரட்டரி BA DCA. திரு மோகன்ராஜ் அவர்களின் சகோதரர், ICF-இல் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தனக்கென்று ஒரு பாதையை ஏற்படுத்திய செவனே செல்பவர். யார் வம்பு தும்புக்கும் போகாதவர். 1992 கொடைக்கானல் சுற்றுலாவில் இவர் மேலதாளம் மறக்க முடியாதவை. இசைஞானி பி. சம்பத்குமார் 29. ஸ்ரீ சம்பத்குமார் பி. செக்ரட்டரி, சங்கத்தின் பழம்பெரும் உறுப்பினர். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் உச்சம் தொட்டவர். வாலிப பிரயாயத்தில் இவருடன் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் டிவியில் பார்த்தது மலரும் நினைவுகள். நன்றி. எம் செல்லப்பா நம்பர் 3 செல்லப்பா வாங்க. ஸ்ரீ செல்லப்பா எம், செக்ரட்டரி, BCom, BL, PG DCA, PG டிப்ளமா இன் யோகா, டெப்டி ஜோனல் மேனேஜர் LIC. முன்பு AG அலுவலகத்தில் பணியாற்றி வந்தவர். அடியேன் என் மூலம் சங்கத்திற்கு அறிமுகமானவர். சங்கத்தின் மதுரை வீரர். செக்ரட்டரி MA BCom. நண்பர் ET அரசு அவர்கள் சங்கத்திற்கு அறிமுகம் செய்து வைத்த நல்ல மாமனிதர். தற்பொழுது நகராட்சி ஆணையராகவும் பணியாற்றுகிறார். இவரிடம் இருக்கும் பேராயுதம் அன்பு. அதுவே இவருக்கு சிறப்பு. ஜி. சுகுமாரன் 37. வந்திருக்காரப்பா? வந்திருக்காரா? எங்க ஆள் வந்திருக்காரா? இல்லையா? பேப்பர் கிழிச்சுமே. சற்று அமைதி காக்கவும். ஸ்ரீ சுகுமாரன் ஜி, செக்ரட்டரி, சங்கத்தின் சுற்றுலாவில் கானா பாடகர். கிரிக்கெட் மோனோ ஆக்டிங்கில் கை தேர்ந்தவர். ஊடகவியலாளர், சிறந்த பத்திரிகை நிருபர். இவர் எழுத்தில் கலைஞரின் சாயல் தெரியும். ஸ்ரீ கோவிந்தராஜ் எம், செக்ரட்டரி, BA. டாக்டர் ரகுநாதன் அவர்களால் சங்கத்திற்கு அறிமுகமானவர். இவரை புல்லட் கோவிந்தராஜ் என்றும் அழைப்பர். சுற்றுலாவில் பெரிதும் உதவி செய்பவர். குறிப்பாக டாக்டர் ரகுநாதன் அவர்களுக்கு பேரு உதவியாக இருப்பவர். சங்கத்தில் பாசமான தம்பி. எந்த வேலையையும் ஒப்படைக்கலாம் இவரை நம்பி. மொத்தத்தில் இவர் சாந்த சொதுபி. நன்றி. இவர் நீட்டுவார் தம்பி. அப்ப நீ பேசு, நீ வா. ஊடகவியலாளர். சீக்கிரம் படிப்பா, சீக்கிரம் படிக்கணும். இந்நாள் ஒரு பொன்னால், எந்நாள் உன்னால் இன்றில்லாமல் நம்மால் என கூறி ஏற்றம் காணும் விழா 30 விழா. தலையாய கடமைகளை தள்ளி வைத்து செய்வதற்காக இந்த நிகழ்ச்சியில நமக்கு மிகவும் பெரும் உறுதுணையாக நமது அன்பு தம்பி, நமது மகன் திரு அருணுக்கு ஒரு சாதனை நமது பொதுச் செயலாளர்.
பொதுச் செயலாளர் உறுப்பினர்களுக்கு விரிவாக எடுத்துக் கூறினார். உறுப்பினர்கள் சங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட பொது சேவைகளை பாராட்டி ஊக்குவித்ததுடன் இந்த வருடமும் அதே போன்று 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது சமூக பணிகள், விழிப்புணர்வு பிரச்சாரம், வினாடி வினா நிகழ்ச்சி போன்ற மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகளை தொய்வின்றி நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதுவரை மாத சந்தா 2023, 2024, 2025 சந்தா செலுத்திய உறுப்பினர்களின் பட்டியலை பொருளாளர் அவர்கள் சமர்ப்பித்தார். அப்போது மாதாந்திர சந்தாவை செலுத்தாத உறுப்பினர்களிடமிருந்து விரைவாக சந்தாவை வசூலிக்க நடவடிக்கை எடுக்கும்படி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 2026 குடியரசு தின சுற்றுலா எங்கே செல்வது என்று விவாதிக்கப்பட்டது. உறுப்பினர்கள் பலரும் பல்வேறு இடங்களை பரிந்துரை செய்தார்கள். வரும் குடியரசு தினத்திற்கு இடையில் 2 மாதங்களே இருப்பதால் சுற்றுலாவிற்கான தொகையை உடனடியாக வசூலித்து சுற்றுலாவுக்கான பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்து எளிதான காரியமில்லை என்று எடுத்து கூறப்பட்டது. முடிவில் சென்னைக்கு அருகில் உள்ள ஏதேனும் ஒரு சுற்றுலா தலத்திற்கு சென்று வர ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் பல்வேறு பொறுப்புகள், பதவிகளுக்கு கடந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் தங்கள் பணிகளை செவ்வனே செய்து வருகிறார்கள். ஒரு சில பதவிகளுக்கு உறுப்பினர்கள் மாற்றம் வேண்டும் என்று விரும்புவதால் அவர்களுக்கு அப்பதவிகளை மாற்றித்தர பொதுக்குழுவில் ஆலோசிக்கப்பட்டது. நீண்ட ஆலோசனைக்கு பிறகு அவர்கள் விருப்பப்படி கேட்ட பதவிகளை வழங்க ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நமது சங்கம் 1985ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட போது அதன் முதல் தலைவராக பதவி வகித்த மறைந்த புலவர் சாத்தனார் என்கிற முனுசாமி அவர்கள் நினைவாக அவர் இப்பகுதி சமுதாய மக்களுக்கு செய்த தொண்டினை நினைவு கூறத்தக்க வகையிலே சேத்துப்பட்டில் உள்ள ஒரு ஏதானும் ஒரு சாலைக்கு, குறிப்பாக அவர் வசித்து வந்த பகுதியின் அருகில் உள்ள பள்ளிக்கூட சாலைக்கு ஸ்கூல் ரோடு அவரது பெயரை சூட்டுமாறு பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உரிய வேண்டுகோள் அனுப்ப பொதுக்குழுவில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நமது சங்கத்தின் முதல் தலைவராக இருந்த மறைந்த புலவர் சாத்தனார் அவர்களின் தமிழ் பணியை போற்றும் வகையில் நமது சங்கத்தின் சார்பில் ஆண்டுதோறும் அவரின் பெயரில் தமிழ் பணியாற்றும் தலைசிறந்த தமிழ் பற்றாளர்களுக்கு அவரது பெயரில் ஒரு விருது வழங்க பொதுக்குழு ஏகமனதாக தீர்மானித்து இந்த விருதுக்கு தகுதியான நபரை தேர்ந்தெடுக்க தலைநகர் தமிழ் சங்கத்தின் உதவியை நாடுவதற்கு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த வருடம் சேர்க்கப்பட்டு 108வது வட்டம் பகுதியில் வசித்து வரும் அரசு பள்ளி மற்றும் மாநகராட்சி பள்ளிகளில் படித்து முதல் 3 மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் 4ஆம் இடம் பிடித்த மாணவருக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படுகிறது. இது மேல்நிலை பள்ளி படிக்கும் மாணவர்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றிருப்பதால் இதுபோன்ற பரிசளிப்பு விழா தொடர்ந்து வழங்குவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு பரிசுகளை வருடந்தோறும் வழங்குவதற்கு ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த வருடம் திருவள்ளூர் ஸ்ரீநிகேதன் பள்ளியில் நடத்திய மிகப்பெரிய அளவிலான வினாடி வினா நிகழ்ச்சி போல் சேத்துப்பட்டு பகுதியில் உள்ள பள்ளிகளில் உரிய வழிமுறை மூலம் அனுமதி பெற்று நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. கடந்த வருடம் திருவள்ளூர் ஸ்ரீ நிகேதன் பள்ளியில் வினாடி வினா நடத்துவதற்கு மாவட்ட கல்வி அதிகாரி அவர்களிடம் பள்ளி நிர்வாகத்திடம் அனுமதி பெற்று தந்த திருவள்ளூர் நகராட்சி ஓய்வு பெற்ற ஆணையாளர் திரு திருநாவுக்கரசு அவர்களுக்கு பொதுக்குழு பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறது. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு போயிருக்காரு அவர்கிட்ட, என்னங்க தூக்கம் வந்ததா அப்படின்னு. இல்லை டாக்டர், ஒரு 500 ரூபாய்க்கு என்ன தூக்கம் வந்தது, உடனே டீ எடுத்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் 2000 வரைக்கும் பார்த்தேன், மறுபடியும் 500 ரூபாய்க்கு சொன்னால் மறுபடியும் தூக்கம் வந்தது, அப்படியே என்னால் தூக்கவே முடியல டாக்டர் அப்படின்னு. அப்புறம் இன்னொருத்தர் போயிருக்காரு, நான் மாதிரி மெல்லியனும் டாக்டர், நீங்கள் டெய்லி ஒரு 5 கிலோமீட்டர் நடங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு 10 நாள் கழிச்சு, டாக்டர் நான் செங்கல்பட்டில் இருக்கேன், திரும்பி வரணுமா. இதன் மூலம் தாங்கள் சொல்ல வர கருத்து முதலறிவு சங்க ஒப்பரி விழாவிற்கு வந்துள்ள அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக நம்ம ஸ்கூல் எக்ஸலன்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு பார்த்தா அவங்க வரல, ஆனால் அவங்க நம்ம மாணவர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க.
மற்றும் இங்கு கோயிலுள்ள மாணவர்கள் மற்றும் அவருடைய பெற்றோர்கள், முக்கியமாக நமது உறுப்பினர்கள் பெரும் தொகை நிதி கொடுத்து நமக்கு இந்த விழாவை சிறப்புற நடத்த உதவிய நமது உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்திருக்கிறேன். OMCA நிர்வாகத்தினர் மற்றும் வரவேற்பாளர்கள் தீபிகா, பிரியா, நன்றியை தெரிவித்துள்ளேன். அவர்களுக்கும் என் வழிகாட்டி குமாரண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் என் சகோதரர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் ஒரு சின்ன கோரிக்கை வைக்கிறேன். நம்ம நண்பர்கள் பொது அறிவு சங்கம் வந்து நிறைய சாதனைகளை உருவாச்சு. அதனால தான் இந்த ஸ்கூல் விழா நம்ம நடத்தணும். அதில் வந்து முக்கியமான பங்கு வந்து இந்த கமலமாடி இல்லத்துக்கு வந்து முக்கியமான பங்கு இருக்கு. நான் வந்து கமலமாடி இல்லத்தை வந்து ஒரு பல்கலைக்கழகம் தான் சொல்றேன். அந்த பல்கலைக்கழகத்தில் நுழைஞ்சவங்க வந்து எல்லாருமே சாதனை புரிஞ்சவங்களா தான் இது வைக்க வந்திருக்காங்க. அதனால வந்து ஆண்டுதோறும் நீங்க கொடுக்குற விருதை வந்து வீரராகவன் கமலம்மாள் விருது, அந்த பேர் எல்லா ஆண்டுதோறும் அந்த குழந்தைங்களுக்குலாம் விருது கொடுத்தா எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நாங்களாம் சின்ன வயசுல வரும்போது எங்களால் வழிகாட்டி எங்களுக்கு ஆசி வழங்கி சொல்லப்போனா நான் வந்துட்டு நாங்கள் ஸ்கூல் எக்ஸாம் போகும்போது அம்மா வந்து எங்களை ஆசீர்வாதம் கொடுத்துட்டு தான் வந்து அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய வழிகாட்டுதலும் ஆசீர்வாதங்களும் நம்மளால இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். கண்டிப்பா அவங்க பேர்ல வந்து ஒரு விருது கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நன்றி. அந்த விருதுக்கான செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வருடம் 5000 ரூபாய் அந்த விருதுக்காக நான் கொடுக்கிறேன்.